ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒன்லி புட்ராமல வந்து எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த மோக் போய் வந்து காங்க லவ் பண்ணுறேன்னு கத்தி கத்தி சொல்கிற வரைக்கும் பார்த்தோம். இதை வேற வீடியோ கால் போட்டு காங்கும் கேட்கணும்னு காங்க எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறான். பார்த்த காங்க் வந்து எல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாம் ஓகே தான், ஆனால் ரியாலிட்டின்னு வரும்போது இதெல்லாம் தப்பு இல்லையா? அதனால காங்க வந்து பொறுப்பாக சொல்கிறான், பாரு இந்த கிளிப்பை வந்து இப்பே டெலிட் பண்ணு அப்படின்னு காங்க வந்து பொறுப்பாக தான் சொல்கிறான். இந்த மோக் பையனை பாருங்களேன், சின்ன பிள்ளைத்தனமா அதெல்லாம் முடியாது, டெலிட் பண்ணா நீ இங்கே வாடா அப்படின்னு இந்த மோக் பையன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸ் அவங்கள தான் கட்டுறாங்க. டே பயோஸ் இருக்காங்களே அவங்கள தான் கட்டுறாங்கப்பா. அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்தாங்களே அந்த சீன் வந்து இன்னும் கண்ணடியாவே போயிட்டே இருக்குது. டே பையனுக்கு வந்து பயோஸ் மேல வந்து ஃபீலிங் கூடிடுச்சு போல இருக்கு. அப்படியே விழுந்த விதத்துல வந்து கிஸ்ஸை கொடுக்கலாம். பயோஸ்க்கும் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் பயோஸ் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்துல வந்து சுதாரிச்சு டக்குன்னு வேகமா எஞ்சி போயிட்டான். கிஸ்ஸை கொடுத்தது வந்து டேக்கு வந்து தூக்கமே வரல. டே என்ன பண்றனா பயோஸ் பக்கத்துல போய் டே பசிக்குதுடா வாயா சாப்பிட போலாம் அப்படிலாம் டே கூப்பிட, எனக்கு ஒன்றும் பசிக்கல நான் தூங்க போறேன் அப்படின்னு இந்த பயோஸ் பையனமோ டே கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிதான் இருக்கான். அடுத்த நாள் காலங்காத்தாலே காங்க பாருங்களேன், மோக்க பார்க்க வந்துட்டான். என்னை பார்க்காம உனக்கு இருக்க முடியல, என்னை ரொம்ப மிஸ் பண்ணல, வா 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 வந்து ஒரு ஹக் கொடுத்து ஒரு கிஸ்ஸை கொடு பார்ப்போம் அப்படின்னு மோக்கு வந்து ஹக்க கேட்க, இந்த காங்கும் ஹக் கொடுக்க கிஸ் கொடுக்கன்னு பக்கத்துல வர மாதிரி வர்ற மாதிரி வந்துட்டு டக்குன்னு என்ன பண்றானா போனை எடுத்து டெலிட் பண்ணி விட்டான். என்னடா பண்ணியிருக்க அடி மோ கேட்க, நீ தான் நேரில் வந்து டெலிட் பண்ண சொன்ன, அதான் நேரில் வந்து டெலிட் பண்ணிட்டேன், ஏன் கடமை முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு காங்க சொல்றான். பரவாயில்ல கடமை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான கடன் இருக்குல்ல அதையும் நிறைவேற்றி விட்டுருப்பா அப்படின்னு மோ கேட்குறான். அதாவது இன்டைரக்டா கிஸ்ஸை கேட்குறான், அதை காங்கும் கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அதுக்கப்புறம் தான் மோக்கு வந்து கம்பெனிக்கு போறான். போனோடனே டே இருக்க, என்னடா சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு மோக்கு வந்து கேட்குறான். அவன் எங்க பயோஸ் எங்கடாவே அப்படின்னு மோக் கேட்க, நான் சீக்கிரம் வந்துச்சிட்டேன் அதான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு டே சொல்ல, சரி அவன் மேல ஏதாச்சும் லவ் ஃபீலிங் வந்து டெவலப் ஆயிருக்கு, ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு மோ கேட்க, அது வந்துடா நேத்து ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு டே போய் வந்து இப்படி சொல்ல, என்னது கிஸ்ஸை கொடுத்துட்டியா அப்படின்னு மோக்கு வந்து கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா கத்துற, அமைதியா இருடா அப்படின்னு டே வேற சொல்ல, சரிடா அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னு மோக்கு வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டு இருக்கான். டேயும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, புரிஞ்சு போச்சுடா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு திருப்பி மோக்கு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் பயோஸ் வந்துட்டான். வந்தே வேகமா சரி நான் வார்ம் பண்ண போறேன்னு அந்த பையன் உள்ள போயிட்டான். இப்ப கம்பெனிக்குள்ள மீட்டிங் போயிருக்கு, எல்லா பசங்களும் கான்ட்ராக்ட்ல வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னன்னா டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு முக்கியமான ரூல்ஸ் போட்டிருக்கு, இதை ஃபாலோ பண்ணி ஆகணுமா என்ன அப்படின்னு இந்த மோக் தான் கேட்கிறான். கண்டிப்பா அப்படின்னு அங்க உள்ளவங்க சொல்ல, இதை நான் ஃபுல்லா ரைட் பண்ணி பார்த்துட்டு சைன் போடுறேன்னு இந்த மோக் டே இருக்காங்களே அவங்க எஞ்சி போயிட்டாங்க. அவங்க எஞ்சி போனோடனே எப்பயுமே மோக்க பார்த்து கலாய்ப்பாம்ல அந்த பையனா, இவன் சரியா நெப்போட்டிசம் பையன், ஏதாச்சும் விலங்கு இழுத்து வைக்க தான் பார்ப்போம் பாருங்களேன் அப்படின்னு குறை பேசிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பயோஸும் நோட் பண்ணதான் செய்யறான். என்னடா இது கான்ட்ராக்ட்ல எப்படி போட்டிருக்கு, கண்டிப்பா நான் இதுல உள்ள போய் தான் ஆகணுமா அப்படின்னு மோக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்க. ஏண்டா இதெல்லாம் ஜஸ்ட் யூஸ்வல் தானே, கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு தான் ஆகணும், இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், போடுவோம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டே தான் மோக்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். இன்னொரு பக்கம் பயோஸுக்கும் அதே டவுட்டு, என்னது இது டேட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, இதுல சைன் போடையா வேண்டாமா அப்படின்னு பயோஸும் யோசிக்கிறான். என்னப்பா யோசனை அப்படின்னு சங் வந்து கேட்க, எதுக்குங்க இப்படிலாம் ரூல்ஸ் போடுறீங்க, ஏன் ஐடல்ஸ் நாங்களும் மனுஷங்க இல்லையா அப்படின்னு பயோஸ் வந்து சென்டிமெண்டா பேச ட்ரை பண்ணாலும், புரியுது உன் வேதனை புரியுது, ஆனா என்ன பண்ண சொல்ற, கம்பெனி உனக்காக செலவு பண்றாங்க, செலவு பண்ணதை நாங்க வந்து ஃபுல்லா எடுத்தானே ஆகணும். இந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க ரசிக்கிறவங்க வந்து எப்பயுமே சிங்கிளா இருக்கும்னு தான் நினைப்பாங்க, அதே அளவுக்கு தான் கம்பெனி நாங்களும் வச்சுப்போம், என்ன புரியுதாப்பா, நீ கேட்கறதெல்லாம் பார்த்தா நீ யாராச்சும் லவ் பண்றியா என்ன அப்படின்னு சங் கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு இந்த பயோஸ் பையன் சொல்லிட்டு சைனை போட்டான். இந்த விஷயம் எல்லாத்தையும் டே இருக்காம்ல, டேயும் கேட்டுட்டு தான் இருக்கான். இதுக்கு மேல என்னத்த பேசுறதுன்னு டேயும் அமைதியா போயிட்டான். இந்த மோக் பையன் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கா, சைன் போடையா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கானா. இதை வந்து காங்கிட்டே சொல்றான், இங்க பாரு டேட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, இதுக்கா என்னால வந்து உன்னெல்லாம் பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு மோக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இவ்வளவு பேசியிருக்க, இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு காங்க வந்து சொன்னாலும், இல்லடா இவங்க இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, என்னால இதுக்காக உன்னை வந்து பிரேக்கப்லாம் பண்ண முடியாது, நான் எதை செலக்ட் பண்றது, என்னோட கனவையா இல்ல உன்னையா, நான் எதா செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு மோக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கான்ப்பா. கடைசியில பார்த்தா மோக் வந்து சைனை போட்டான்.
என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நாமெல்லாம் கன்ஃபியூஷன்ல இருந்தா இந்த மோக் போய் சைன் போடுற மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் டே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். இது 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா, நாம கிட்ட சைனை போட்டுருவோம், சைன் போடுறத போடுவோம், அதுக்கப்புறம் என்ன நாம மறைஞ்சிருது நம்ம லவர் கூட வந்து பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம்ல அப்படின்னு இந்த மோக் போய் என்னன்னா டே கூட சேர்ந்து இப்படி ஒரு பிளான போட்டு இருக்கான். பிளான் போட்டது என்னமோ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த காங் கூட சேர்ந்து வெளியே சுத்துறது அங்க இங்கன்னு நல்லா தான் சுத்துறான். ஆனா என்ன, இந்த மோக் போய் வந்து மாஸ்க் போட்டு தான் சுத்தி இருக்கான், அதனால பெருசா யாருக்கும் தெரியல. இருந்தாலும் சில பேர் எல்லாம் பார்த்துட்டு ஏய் இவர் அந்த மோக் தானே அப்படின்னு ஐடியல் ஆகுறதுக்கு முன்னாடியே பாருங்களேன் இவனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கூடிட்டாங்க. இது எல்லாத்தையும் காங்கும் பாக்குறான். காங் வந்து இன்னும் சில விஷயங்களையும் கேட்கவும் செய்யறான். ஏய் பாத்தியா, இந்த மோக் ரொம்ப அழகா இருக்காரு, இவருக்கு ஆள் இருக்குமா அப்படின்னு சில பொண்ணுங்கெல்லாம் பேச, கண்டிப்பா இவருக்கு வந்து ஆள்லாம் இருக்க மாட்டாங்க, இவருக்கு ஆள்லாம் இருந்தா எப்படி இவர் வந்து நாம ஐடியலா ஏத்துக்கிறது, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு 2-3 பொண்ணுங்க வந்து இப்படி குசு குசுன்னு பேச, இது எல்லாத்தையும் காங்கும் கேட்டான். கேட்டவனுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்துது. டக்குன்னு என்ன பண்றான்னா காங் வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறான். என்னடா கிளம்ப கூடாது அப்படின்னு மோக்கு வந்து தடுத்து நிப்பாட்ட, இங்க பாரு இப்ப நீ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கடா, இந்த நேரத்துல நான் உன் கூட இருக்க வந்து சரியில்லை, அதனால நான் ஊருக்கு போறேன், எப்ப எனக்கு வந்து உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்துடுறேன், டக்குன்னு வந்துருவேன்டா அப்படின்னு காங் வந்து எப்படியோ மோக்கிட்ட கொஞ்சம் பேசி சமாளிச்சு காங் வந்து கிளம்பி போயிட்டான். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து மோக் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னுக்காக காங் வந்து மோக் வந்து கிஸ் எல்லாம் கொடுத்து தான் போறான். மோக் அவனோட வேலையில பிஸியா இருக்கான், காங் அவனோட வேலையில பிஸியா இருக்கான். எல்லாரும் அவங்க வேலையில வந்து பிஸியா தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்பப்ப இப்ப அப்படியே பார்த்தா நாட்களும் ஓடுது. ஒரு மாசம் கிட்ட ஓடி இருக்கும்பா. காங்கும் மோக்கும் இப்பதான் மீட் பண்றாங்க. எப்பாட உன்னை மீட் பண்ண பிறகுதான்ப்பா நிம்மதியா இருக்குன்னு 2 பேருக்கு இப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஓ மடி மேல சாஞ்சி உனக்கு கிஸ்ஸை கொடுத்து அப்படி இப்படி இவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்களே, ரொமான்டிக்கா பேசியிருக்காங்க. 2 பேரும் அவங்க கனவு நோக்கி போயிருக்காங்க. எல்லாம் நல்லா போதுன்னு பார்த்தா திருதுப்புன்னு கம்பெனில இருந்து அந்த லேடி வந்து, எப்பா மோக்கு என்னது இது, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படி அவங்க வந்து கத்த, என்ன சொல்றீங்க புரியலையே அப்படி மோக் கேட்க, பாருடா என்ன பண்ணிருக்கான்னு பாரு, உன் பாய் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு ஏதோ நீ வந்து சோசியல் மீடியாலாம் போட்டிருக்கியே அப்படியே அந்த லேடி வந்து கத்துறாங்க. எங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்ததுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் இப்ப கூட பாருங்களேன் அந்த பையனை பார்க்க கூட இல்லைங்க அப்படி மோக்கும் சொல்றான். என்னது பார்க்கலையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஏன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பையனை நீ பார்த்துருக்க, அதுக்கான எவிடன்ஸும் என் கையில இருக்குன்னு லாஸ்டா மோக்கும் காங்க பேசினாங்களே அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. இந்த வீடியோ யார் கொடுத்தது அப்படின்னு மோக் கேட்க, நான் தாண்டா கொடுத்தேன் அப்படின்னு ஒரு பையன் கத்துறான். அதான் எப்ப பார்த்தாலும் மோக்க வந்து கலாய்ப்பாம்ல, அவன் தான் எடுத்திருக்கான், ஏன்டா இப்படி பண்ண அப்படி மோக் கேட்க, நீ ஐடல் ஆகுறதுக்கே தகுதி இல்லாதவன்டா, கான்ட்ராக்ட்ல கொடுத்ததை நீ வந்து மீறி இருக்க, உன்னால எப்படிடா பெருசா ஐடல் ஆக முடியும், நீ இதுல தகுதி இல்லாதவன், நீ இந்த அம்மா பேரை யூஸ் பண்ணி தான் வந்திருக்க, நீ சரியான நெப்போட்டிசம் பையன்டா அப்படியே அந்த பையன் சொல்ல, இதை கேட்குற மோக் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் சண்டைக்கு போக, என்னடா சண்டைக்கு போயிருக்க, நீ பண்ணதானே தப்பு, வா ஆபீஸ் ரூம் வா அப்படியே அந்த லேடி என்னன்னா மூக்க கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போன லேடி என்னமோ கொஞ்சம் பொலைட்டா தான் பேசுறாங்க. இங்க பாருப்பா, நீ நல்லா டேலண்டான பையன், உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கேன், உனக்கு அந்த பையன் வேணுமா இல்ல உன் கனவு வேணுமா, அதை நீயே முடிவு பண்ணு, 2ல 1 தான் அப்படியே அந்த லேடி வந்து பேசியிருக்காங்க. மோக்கு என்ன முடிவு பண்ண போறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் என்ன பயோஸ்டே, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த உண்மை வெளியே தெரிஞ்சுனா ஆகணும். எத்தனை நாள் தான் மூடி வைக்கிறது, என்னோட ஃபீலிங்ஸும் மூடி வச்சு எப்படியோ என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உன்கிட்ட சொல்லிட்டேன்ல அப்படின்னு பயோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இரு, இப்போ உனக்கு வந்து என் மேல வந்து ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு டே கேட்க, பயோஸ் வந்து ஒரு நிமிஷம் நல்லா யோசித்து பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டேன்டா, நான் இப்போ வந்து உன்னை வந்து ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன். 2 பேரும் கையிலலாம் எழுதி கையை கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியில் இவங்க ஃப்ரெண்டா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்களே. இன்னொரு பக்கம் மோக் என்னன்னா, டேய் உன் கையால செஞ்ச அந்த சாப்பாடு சாப்பிடும் போல இருக்கு, இங்க கொண்டு வரியா அப்படின்னு மோக் வந்து காங்கிட்ட கேட்க, உனக்கு இல்லாமையா கொண்டு வரேன் அப்படின்னு காங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே காலை கட் பண்ணிட்டு காங் வந்து எதுக்க பார்க்க மோக்கோட அம்மா இருக்காங்க. அப்ப இந்த காங் பையன் வந்து இப்போ வந்து மோக்கோட அம்மா கூட தான் உட்காந்துருக்காங்க போல இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, அவன் கனவு லட்சியத்தை நோக்கி இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டான், திருதுப்புன்னு அவனால வந்து பின்னாடி எல்லாம் போக முடியாது. ஏதோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கனாலதான் இந்த விஷயம் வந்து என் காதுக்கு வந்துச்சு. இப்ப இந்த விஷயத்த பத்தி நான் மோக்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா அவன் வந்து கேட்க போறதே இல்லை. இந்த விஷயத்துல நீ மட்டும்தான்ப்பா, உன்னால மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னு இந்த அம்மா சொல்றாங்க. இந்த அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என் பையனை விட்டு வேலைக்கு போகணும்னு சொல்ல வராங்க, என் பையனோட கனவுக்கு நீ தடையா இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அந்த விஷயம் காங்குக்கும் புரியுது.
காங்கும் என்ன பண்றானா மோக்க போய் மீட் பண்ண மோக்கிட்ட ஃபர்ஸ்ட் என்னமோ கொஞ்சம் நல்லா தான் பேசுறான். மோக்கும் நல்லா ஹாப்பியா தான் இருக்கான். திருதுப்புன்னு காங் வந்து இப்பதான் பேசவே ஸ்டார்ட் பண்றான். டேய் உனக்கு எது ரொம்ப முக்கியம்டா, உன் கனவா இல்ல நானா? ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்ன ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணா நீ எதை செலக்ட் பண்ணுவ சொல்லு அப்படின்னு காங் கேட்க, இந்த ஒரு கேள்விக்கு மோக்கிட்ட வந்து பதிலே இல்ல. எதுக்கு இப்படிலாம் கேக்குற அப்படின்னு மோ கேட்க, நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நீ வந்து என்ன பிரேக்கப் பண்ணிடு, இல்ல நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம், இதுக்கு மேல நம்ம வந்து பார்க்கவே வேண்டாம்டா அப்படின்னு காங் சொல்ல மூக்கு அழுகுறான். தயவு செய்து இப்படி மட்டும் ஒரு முடிவு எடுத்துடாத அப்படின்னு மூக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இல்ல நான் எடுத்த முடிவு தான்டா சரி, நீ உன்னோட பாதையை நோக்கி போ, நான் என்னோட பாதையை நோக்கி போறேன், இதுக்கு மேல நம்ம வந்து மீட் பண்றது சரியில்லைன்னு காங் வந்து இதே இடத்துல வந்து பிரேக்கப் பண்ணிட்டு அவனாட்டுக்கும் போக ரெண்டு பேருக்கும் மனசு வலிக்குது. ரெண்டு பேருமே பிரிஞ்சு போட நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ண சொல்றீங்க, கனவு லட்சியம் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக தான் காங் வந்து இப்படி பண்ணியிருக்கான். இப்போ அப்படியே இதெல்லாம் மறந்து நாட்களும் ஓடுது. இந்த மோக் பையன் வந்து அவனோட வேலையில வந்து பிஸியா இருக்கான். மோக்குக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. அந்த கிஃப்ட்ல காங் வந்து வரைஞ்சி வச்சிருப்பான்ல அதே மாதிரியே போட்டிருக்கு. இத பார்த்தோன்னே யார் இந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்தது அப்படின்னு மோக் கேட்க, இப்பதான் ஒருத்தவங்க கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அங்க ஒர்க் பண்றவங்க சொல்ல, இதை கேட்டோடனே மோக் வந்து குடுன்னு ஓடி போய் பாக்குறான். ஆனா அதை கொடுத்தது காங் இல்ல. இந்த கிஃப்ட் நல்லா இருக்கு, இந்த படத்தை வரைஞ்சது யாரு அப்படின்னு மோக் கேட்க, ஓ அதுவா, என்னோட யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் தான் வரைஞ்சு கொடுத்தான் அப்படின்னு இவங்க சொல்ல, எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு மோக் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்கிறான். கேட்ட இந்த மோக் வந்து சும்மா இருப்பானா, அடுத்த நிமிஷமே அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிட்டா. டே கூப்பிட்டு எப்படியோப்பா பல நாள் கழிச்சு இந்த மோக் வந்து காங்கை இந்த யூனிவர்சிட்டியில பாத்துட்டான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல வந்து இவங்க சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.